ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ்னால் மீன் குழம்புங்க. கவலை மீன், சில இடத்துல மத்தி மீன்னு சொல்லுவாங்க. அந்த கவலை மீன் குழம்பு தான் என்னோடய ஸ்டைலில் நாங்கள் எப்படி செஞ்சேன்னு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். நான் குழம்பு தூள் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மல்லி ஒரு 50 கிராம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மிளகு 5 கிராம், சோம்பு, சிறு சீரகம், கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டேன். அது எல்லாத்தையுமே வறுத்து அதில் சேர்த்து ஆற வச்சுட்டு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடணும். புளி பாருங்கள், நான் லெமன் சைஸில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளியும் சேர்ப்போம் இல்லையா, அதனால் திட்டமான புளி போதும். நெக்ஸ்ட்டு நான் காரத்துக்கு மிளகு சேர்த்துருந்தேன், அதனால் நான் பட்டை மிளகா சேர்க்கலை. இது காஷ்மீரி மிளகா, கலருக்காக மட்டும்தான் நான் அதை சேர்த்துருக்கேன். அம்மியில் தான் இது பேஸ்ட்டாக மையும், அதனால தான் அம்மியில் தான் அரைக்கிறேன். அம்மியில் அரைச்சி வச்சா தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அப்படி தாங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ மிளகா அரைச்சி சாந்தா எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மல்லி அம்மியில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், லேட் ஆகும். டக்குன்னு அது பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வராது. அதனால் நான் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு ஆக்கிட்டேன். ஆனால் அது பவுட்ரு ஆக்கினாலும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். அந்த மல்லி அவ்வளோ சட்டுன்னு மையாது. அதனால் இந்த பவுட்ரை எடுத்து நான் அம்மியில் போட்டு இப்போ அரைக்க போகிறேன். தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சோன்னா நல்லா மஞ்சிடும், நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இதில் ஒயிட்டாக அது என் கையில் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே மல்லி தான். அது மையவே மையாது. நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் டைம் எடுத்து அரைச்சோன்னா அது மஞ்சிரும். அது அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மஞ்சிடுச்சு. அந்த திரியாக இருந்ததெல்லாம் இல்லை. இப்போ நம்ம இதை வச்சு குழம்பு வச்சா குழம்புல அந்த திரியாக இருக்காது. திரினா அதான் இந்த கொரப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு புளி நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 5 பழம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் மண் சட்டி தாங்க வச்சுருக்கேன். இதில் நான் கடலை எண்ணெயும் சேர்ப்பேன், நல்லெண்ணெயும் சேர்ப்பேன். ஒரே எண்ணெயாக யூஸ் பண்ண மாட்டோம், 2 எண்ணெயும் கலந்து தான் சேர்த்துப்போம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. வடவும் போட்டேன். நல்லா எண்ணெய் சூடானதும் வடவும் போட்டுட்டு பூண்டு ஒரு பூண்டு போதும், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. மஞ்சத்தூள் இதிலே சேர்த்துக்கோங்க. நம்ம மீன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயும் மஞ்சத்தூள் போட்டு தான் க்ளீன் பண்ணணும். மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த வாசனை இருக்காது, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் அந்த காஷ்மீரி மிளகாவை சேர்த்துக்கிறேன், அரைச்சி விழுது. நல்ல கலர் கொடுக்கும். இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுருவோம். சைடில் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இதில் கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், மாங்காய் போடலாம். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு டேஸ்ட் மாதிரி வரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. நான் கவலை மீன் சேர்த்துட்டேன். சேர்த்து இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். 5 மினிட்ஸோட கம்மியாக கொதிச்சா போதும். ஏன்னா கவலை மீன் வந்து உடனே உடஞ்சிரும். கொதித்ததும் நான் லாஸ்ட்டாகவும் இறக்கும் போதும் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவேன். சிலவங்களாம் மீன் குழம்புல கொத்தமல்லி போட மாட்டாங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் என்னோடய ஸ்டைல். நாங்கள் இப்படி தான் செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.